தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட நிர்வாகிகளுக்கு வெள்ளி நாணயத்தை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வழங்கியிருக்கிறார். முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைகிறார். வணக்கம் லக்ஷ்மணன், முழு விவரங்கள் என்ன? கண்டிப்பாக பத்மநாபன், தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது இன்று காலை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் தற்போது வரை 20 மாவட்டங்களுக்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் 19 மாவட்ட பொறுப்பாளர்கள் இன்று கட்சி நிர்வாக அலுவலகத்திற்கு வந்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றனர். அதன் தொடர்ச்சியாக 19 மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனமான தற்போது முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மத்திய சென்னை, தென் சென்னை, வட சென்னை, மேலும் சேலம், திண்டுக்கல், கோவை உள்ளிட்ட 19 மாவட்ட பொறுப்பாளர்கள் தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதற்காக தொடர்ந்து இன்னைக்கு காலை முதலும் கடந்த 5 மணி நேரமாக இந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனமானது தொடர்ந்து நடைபெற்றுள்ளது. இந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் பொறுத்தவரையுமே கட்சியின் தலைவர் விஜய் அவர் அடிப்படையில் தான் தொடர்ந்து அவர் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் அடிப்படையில் தான் தற்போது இந்த பொறுப்பானது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று காலை தொடங்கிய இந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டமானது தற்போது நிறைவடைந்ததால் மேலும் அவர்களுக்கு தற்போது இந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் மேலும் இந்த மாவட்ட கழக செயலாளர்கள், இணை செயலாளர்கள், பொறுப்பாளர்கள், துணை செயலாளர்கள் மேலும் இந்த 5 பதவிகளுக்கான வழங்கப்பட்டிருந்த பொறுப்புகளுக்காகவும் அவர்களுக்கு வெள்ளி நாணயமானது புகைப்படம் பொருந்த வெள்ளி நாணயமானது தற்போது அவர்களுக்கு பரிசாக வழங்கப்பட்டு மேலும் அவர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தலின் அடிப்படையில் தற்போது அவர்களுக்கு இந்த பதவியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொதுவாக அந்த நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் பார்த்தோம் என்றால் 5 பொறுப்புகள் தற்போது முக்கிய நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்று காலை 10 மணிக்கு வந்த இந்த பொதுச் செயலாளர்கள் மேலும் இந்த கட்சியின் தலைவர் விஜய் தொடர்ந்து ஒரு 5 மணி நேரமாக நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் மொத்தம் 19 மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு இந்த பதவியானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த பொருளாளர் மட்டுமல்லாமல் மேலும் 4 பொறுப்புகள் என மொத்தமாக 5 பொறுப்புகள் தற்போது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் பொறுத்தவரையுமே தலைவர் மற்றும் நேரடியாக மாவட்ட பொறுப்பாளர்கள் இவர்கள் 2 பேர் மட்டுமே இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றனர். மேலும் இந்த பொதுச் செயலாளரோ இல்ல கட்சியின் பொருளாளரோ செயலாளரோ வேறு யாருமே பங்கேற்காத வகையில் இவர்கள் 2 பேரும் நேரடியாக உங்களுக்கு என்ன பிரச்சனை என்பதும் மேலும் பொதுக்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்றும் பல்வேறு கேள்விகளை முன்வைத்து தற்போது இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் பார்த்தோம் என்றால் 25 முதல் 30 நிமிடங்கள், அதாவது அரை மணி நேரம் அதிகபட்சமாக இந்த ஆலோசனை கூட்டமானது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் நடைபெற்றுள்ளதாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் 5 மணி நேரம் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டமானது தற்போது நிறைவு பெற்றுள்ளதால் 19 மாவட்ட பொறுப்பாளர்கள் மேலும் 4 பதவிகளுக்கான பொறுப்புகளும் அந்த முக்கிய நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மேலும் அவர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவுறுத்தல் என்னவென்று பார்த்தால் கடந்த ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக இந்த மாவட்ட ஆலோசகர் கூட்டமானது சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தில் நடைபெற்று வருகிறது. அந்த மாவட்ட ஆலோசனை கூட்டத்தில் பொறுத்தவரையுமே கட்சியின் பொதுச் செயலாளர் புஷியானந்த் பார்த்தோம் என்றால் இந்த பதவிகளுக்காக பணம் ஏதும் வாங்கக்கூடாது, அது போன்று ஏதேனும் வாங்கப்பட்டால் தெரிந்தால் கட்சி அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், மேலும் பல்வேறு விதிகளுக்கு உட்பட்டுதான் இந்த கட்சிகள் நடைபெற்று வருவதாகவும் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக பார்த்தவர்தான் கட்சியின் பொதுச் செயலாளர் புஷியானந்தே இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்காத வகையில் அவரே வெளிநின்று இந்த அறைக்குள் பார்த்தோம் என்றால் கட்சியின் தலைவர் விஜய் மற்றும் இந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் என இருவருக்கும் தான் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியானதும் நடைபெற்றது. குறிப்பாக அவர் வெளியேற்றுவதற்கு காரணம் என்னவென்று பார்த்தால் இந்த உட்கட்சி பூசல் என பல்வேறு பிரச்சனைகள் நடைபெற்று வந்தால் கட்சியின் பொதுச் செயலாளர் இருக்கும்போது அவர்களை இந்த குறைகளை சொல்வதற்கு இந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் தயங்குவதாலும் மேலும் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய இந்த மாவட்ட பொருளாளரோ மேலும் இந்த முக்கிய நிர்வாகிகள், ஆலோசகர் வேறு யாருமே உள்ளே இருக்க தேவையில்லை, நான் மற்றும் இந்த பொருளாளர் மேலும் அந்த முக்கிய நிர்வாகிகள் மட்டுமே நான் இருக்கிறோம் என்ற அடிப்படையில் தான் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தான் பல்வேறு அறிவுறுத்தலும் இந்த நிர்வாகிகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் அடுத்த கட்டத்திற்கு இந்த கட்சியை எப்படி எடுத்து செல்வது, மேலும் எந்த தவறுகளும் அந்த நிர்வாகிகள் யாரும் ஈடுபடக்கூடாது, நிர்வாகிகள் யாரும் ஈடுபட்டால் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள், மேலும் அவர்களுக்கு மீண்டும் அந்த கட்சியில் இணைவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படாது என கட்சியின் தலைவர் விஜய் நிர்வாகிகளுக்கு தொடர்ந்து ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்ட பின் தான் அவர்களுக்கு இந்த பொறுப்புகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பொறுப்புகள் பொறுத்தவரையுமே அடுத்த 4 வருடங்களுக்கு நிரந்தரமாக இந்த பயன்களை பெற்று பெற்றுக்கலாம். மேலும் அடுத்த 4 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் புதிதாக பொறுப்புகள் வழங்கப்படும் எனவும் குறிப்பாக இந்த கட்சியில் பணியாற்றிய நபர்களுக்கு மட்டுமே முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படும் என இதுக்கு முன்பாக ஒரு அறிவிப்பின் மூலம் கட்சியின் தலைவர் விஜய் அறிவுறுத்திய நிலையில் அந்த அடிப்படையில் தான் தற்போது 4 வருடங்களுக்கு தற்போது மாவட்ட பொறுப்பாளர்கள் மேலும் இணை செயலாளர்கள்
என 5 உள்பட அந்த பதவிகளானது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பொறுப்புகள் பொறுத்தவரையுமே அடுத்த கட்டமாக எடுத்து செல்வதற்கு பணியில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மேலும் அடுத்தடுத்து கட்சி நிர்வாகிகளை தமிழக வெற்றி கழகத்தில் இணைக்க வேண்டும். இதுவரைக்கும் எவ்வளவு பேர் இணைத்துள்ளீர்கள், மேலும் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பேச வேண்டும். தொடர்ந்து அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நீங்கள் இந்த 1 மாத பணிகள் என்னவென்று அடுத்த அந்த கூட்டத்தில் தெரிவிக்க வேண்டும் என பல்வேறு அடிப்படையில் தான் அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கிய பின் தற்போது ஒரு 5 மணி நேரத்திற்கு பின்பாக இந்த ஆலோசனை கூட்டமானது நிறைவு பெற்றுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தான் நடிகர் விஜய், அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் புகைப்படம் பொருந்திய ஒரு நாணயம், அதாவது வெள்ளி நாணயமானது அவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டு அதன் பிறகு உங்கள் பணிகளை நீங்கள் இனி தொடரலாம், மேலும் பணிகள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் என கூறி தற்போது இந்த ஆலோசனை கூட்டமானது நிறைவு பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பத்மநாபன், முழுமையான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லட்சுமணன்.